தேர்ட் சார் கஷ்டமான சம் மட்டும்தான் ஒரு கிளாஸ்ல பண்ண போறோம், மத்ததெல்லாம் எல்லாரும் பண்ணிருக்கீங்க. ஓகே, நம்ம மேம் ரேண்டமா கொஸ்டின் கேட்போம் அடுத்த கிளாஸ்ல. 2926 divided by 62. Okay. So first base என்னது விகாசினி? 60 base 60. Base is 60. அதை எழுதிக்கணும், நோட் பண்ணுங்க சரியா? ஓகே. இப்போ இங்க என்ன எழுது? 6 லாஸ்ட் 6. இங்க கீழே பார் போட்டுக்கணும், கீழே 6 போட்டுக்கணும். 6. ஃபர்ஸ்ட் அதே ஸ்டெப் தான். ஓகே, டிவிஷன் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் கொஞ்சம் நீங்க கெத்ரூ வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் பண்ணணும். நாலு 6 இருக்கு. ஸோ வந்து 24 போட்டு 24. ஓகே, கரெக்ட். ரெண்டு மல்டிப்ளை பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன், நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட். 29 minus 4 எழுதுங்க. 29 minus 4 5. 5 இங்க எழுதுங்க. ஓகேயா? 52 இங்க எழுதியாச்சு. அப்புறம் மல்டிப்ளிகேஷன், ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன் எவ்வளவு வரும்? பார் 50. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரெண்டையும் 52 minus 8 பார் எழுதுங்க. 52 minus 8 வந்து 44. 44. வெரி குட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? சோ ஒரு சைக்கிள் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். 44 divided by 6 எவ்வளவு? 4 divided by வந்துட்டு இது 7 வந்து ரிமைண்டர் வந்து 2. ஓகே, என்னது 7. 7 6 are 42, ரிமைண்டர் 2. ரிமைண்டர் அங்க எழுதணும். சோ டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 7ஐயும் டாட் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 44 minus 2 பண்ணியாச்சு. 14 பார் இல்லையா? மல்டிப்ளிகேஷன். அப்ப வந்துட்டு 2 அதாவது 12 வரும். So what is your quotient? Your quotient is 47. Remainder is 12. 12. Okay? Sorry. Very good, Vikasini. Okay. எழுதிக்கணும்னா ஒண்ணு பண்ணாதவங்க எழுதிக்கிட்டு. நெக்ஸ்ட் அபிஜித் எல்லாருக்கும் இந்த ஆப்ஷன் சரியா? Fourth one 4 5 6 7 8 அதெல்லாம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கணும். 4 to 8 வந்து ஹோம்ஒர்க். இப்போ வந்து நம்ம 9th one பண்ணணும். ஓகே, கொஞ்சம் ரேண்டமா பண்ணுவோம். ஓகே, 4 5 6 7 8 ஹோம்ஒர்க். ஓகே, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? போலாமா? இப்போ நம்ம மேம் வந்து 9th சம் தான் பண்ண போறோம். ஓகே, மத்த எல்லாம் ஹோம்ஒர்க். 4 2 5 0 by 51. யார்? அபிஜித்தா? சொல்லு அபிஜித். ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன? What is the base? Base 51. Base number 50. Okay. So இங்க என்ன எழுதணும்? What we should write here? Left side வந்து 51. Okay. Here Center வந்து 4 to 4. Okay. Right 0. Okay. இங்க கீழே வந்து 1. அதுக்கப்புறம் கீழே வந்து 5. சூப்பர். அதே ஸ்டெப்ஸ் தான். டிவிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன். 4 5 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 42 எடுக்கணும்.
42 divided by 5 எவ்வளவு? மேம் 5 8 40 மேம். So 8 கீழே 40 மேல. So division மைனஸ் பண்ணலாம் மேம். மைனஸ் பண்ணு. மைனஸ் பண்ணா 2 மேம். 2 வந்து 5 கீழே போடணும். சூப்பர். நெக்ஸ்ட் 8 1 இவ மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் மேம். அப்ப 8 மேம். சூப்பர். இப்போ 25 minus 8 வந்து 17 மேம். 17. ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம் ஒரு ரவுண்டு. திரும்ப என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். 17 டிவைடட் பை 8 எவ்வளவு? 17 divided by 8 வந்து 8 2s are 16 மேம். சாரி 17 divided by 5. 17 divided by 5. 3 5s are 15. 5 2s are 10 மேம். 3 5s are 15. 3 5s are 15 மேம். ஸோ ரிமைனிங் எவ்வளவு? 2 மேம். அப்புறம் அது வந்து கீழே எழுதலாம் மேம். நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணியாச்சு இல்லையா? 17 minus 15 தான் 2ன்னு போட்டு ஆட் பண்ணிருக்க இல்லையா? இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி கீழே மேல எழுதியிருக்கோம் 2ன்னு. அடுத்த மல்டிப்ளிகேஷன் 3 into 1 bar எவ்வளவு? 3 into 1 bar 3 bar மேம். இதே ஸ்டெப்பா வச்சு பண்ணணும். ஓகே, மைனஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ண? ஆட் பண்ணணும். ஸோ இது 20 minus 3 bar என்னது? 20 minus 3 னா 17 மேம். 17. அவ்வளவுதான். கோஷன்ட் எவ்வளவு உனக்கு? 83. 83. ரிமைண்டர் எவ்வளவு? 17. அபிஜித் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டிவிஷன் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷன். இந்த டிவிஷன் ஸ்டெப் மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பண்ண மாட்டோம் 100 ஒண்ணுக்கலாம். எனிதிங் டிவைடட் பை 1 இஸ் தி சேம் நம்பர். அதனால அந்த ஸ்டெப் மட்டும் பண்ணலாம். புரியுதா? எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். சொல்லுங்க. முடிச்சிங்களாமா எல்லாரும்? எக்ஸாம் போலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து 10th சம் பண்ணலாம். ஓகே, 10th சம் என்னது? 6 2 3 6. ஒரே நிமிஷமா ஸ்டாப் ஷாட்.